செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் ஹெலிகாப்டர் மூலம் பன்னாட்டு படைகள் நடத்திய தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் 10 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹர் மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் தாலிபான் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தனர். அவர்கள் ராணுவம் மற்றும் வெளிநாட்டு படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதையடுத்து பன்னாட்டு பாதுகாப்பு படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அந்த பள்ளிக்கூடம் இருந்த பகுதியில் குண்டு வீசி தாக்கினார்கள். இதில் தீவிரவாதிகள் 10 பேர் பலியானார்கள். பள்ளி கட்டிடமும் முற்றிலும் சேதமானது. தாக்குதல் நடந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் யாரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான டைவ் அடிக்கும் போட்டியில் அந்நாட்டு வீரர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். சீனாவின் ஷாங்காய் நகரில் சர்வதேச அளவிலான நீச்சல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியின் டைவ் அடிக்கும் பிரிவில் சீன வீரர்கள் போக்கியோ லியங் ஹூ என்ற ஜோடி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. 10 மீட்டர் உயரத்திலிருந்து டைவ் அடித்து அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தினர். சர்வதேச போட்டியில் லியங் ஹூ வெற்றி பெற்றிருப்பது இது 3வது முறையாகும். ஜெர்மனி மற்றும் உக்ரைன் வீரர்கள் இந்த போட்டியில் 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301 34 600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.